ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டும்
பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலே நிரம்பிக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதிலும் நாங்கள் இருக்கிற இடத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. சோர்வுகள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. எல்லா தளர்வுகள் மாறுகிறதற்காக நன்றி. எல்லா வெறுமைகள் மாறுகிறதற்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஹல்லேலூயா, ஆமென், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற வைராக்கியம் இப்பொழுதே நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. தூங்கன் இயேசுவே, தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். தூங்கன் இயேசுவே, தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழி தன்னிலம் பாவம் மேறிந்த அன்னை உத்தமனே. ஆழி தன்னிலம் பாவம் மேறிந்த அன்னை உத்தமனே. என்றும் 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 துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே
சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே, பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே, துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே, துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே, துயானையா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, துயானையா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே, அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே, ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே, ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே, ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே, அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே, அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே, துயானையா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, துயானையா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே, அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில், தரிசனம் தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய், பாடுங்க சத்தமாய், போனே போனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே, போனே தேனே கோதில்லாதோனே துதித்திடுவேன், போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே, எம் தேவரீரை
தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில். இன்னொரு விஷயம் கூட பாடுவோம். தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கான கிருபைகளை அவர் தருகிறார். அவருக்கு முன்பாக உண்மையாய் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை அவர் நமக்கு தருகிறார். கரங்களை உயர்த்தி அந்த கிருபைகளை இந்த ஆராதனை வேளையிலே பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் அவரை சேவிக்க, உண்மையாய் அவரை சேவிக்க. ஹல்லேலூயா. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார்.
இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய. ஒரு விசை கூட வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்தார். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்தார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடிச் சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடிச் சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார், பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்தார், பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, உன் கண்ணீர்கள். கமான், ஒரு விசை கூட வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். 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 கலங்காதே, கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன், இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார்,
எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உடையவராயிருக்கிறார். அவர் மனதுருகுகிற தேவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய பொறுமையும் உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வமாயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து அவர் மனதுருகுகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய வியாதிகளை பார்த்து அவர் மனதுருகுகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். இயேசு மனதுருகி என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இன்றைக்கு மனதுருக்கம் உள்ளவராய் ஆண்டவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே, ஆமென், உங்களுடைய இல்லங்களிலே, நாம் ஆராதிக்கிற இடங்களிலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆம், அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நம்முடைய ஆண்டவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரால் கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை. மனுஷர்களால் கூடாத காரியம் ஆண்டவரால் கூடும். பிரபுக்களாலே கூடாதவைகள், முடியாதவைகள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடும். ஆமென். மனிதர்களாலே, மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட காரியங்களை என் ஆண்டவர் சுகமாக தீர்த்து வைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஆமென். அவரால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் விசுவாசம். கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதுதான் விசுவாசம். அற்புதங்களை செய்கிறவராய் இன்றைக்கு நம் அருகே, நமக்குள்ளே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரபனா சந்தர மகடாதி அந்தேரேனே மாக்கவரா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவியாமல் காத்திடுவார், இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. பாருங்க, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்ல. இடைவிடாமல் ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரச
அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வமே அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்படி முடிந்த எல்லாரும் இரண்டு கரங்களும் வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பாடல் வரிகள் நாம் இப்படியாக பாடினோம். பெலனே கண்மலையே. வேத வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினே. என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினே. ஆத்துமாவில் பலன் தருகிறவர், சரீரத்திலே பலன் தருகிறவர். கரங்களை உயர்த்தின வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே நீர் தந்த பலனுக்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா நன்றி அப்பா.
நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த பாடல் ஆராதனை வேளைகளை தேவனீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 26வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாய்மையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது, அது எப்படி வேலை செய்கிறது, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறார், அப்படி நிறைவேற்றுவதற்கு நம்மிடத்தில் எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற காரியங்களை எல்லாம் குறித்து இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கேட்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யங்களை குறித்த காரியங்களை அவர்களோடு பேசி சம்பாஷித்து வந்தார். 40 நாள் அளவும் அநேகம் காரியங்களை அவர் பிரத்யட்சமாய் அவர்களுக்கு முன்பாக செய்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அநேக காரியங்களை பிரத்யட்சமாய் அவர்களுக்கு முன்பாக நடப்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார். அப்படி அவர்களோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம்
நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன வாக்குத்தத்தம் இந்த இடத்திலே செய்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுப்பேன் என்பது தான் அந்த வாக்குத்தத்தமாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிறதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆமென். அது ஒரு சுகமளிக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம், அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம், அல்லது ஒரு வேலை தருவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வை தருவேன் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இயேசு சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாக்குத்தத்தத்தை குறித்த நினைவும் அதை குறித்த சிந்தையும் அதற்கான ஆயத்தமும் நமக்கு இல்லாமல் போகுமே ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கான வாய்ப்பில்லை. ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் அருளினார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அதற்கு நடுவிலே ஆமென், தாவீது சாலமோனுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த பிரம்மாண்டத்தை குறித்து சொன்னதை பார்க்கிறோம். அதை கேட்டு சாலமோன் கீழ்ப்படிந்து அந்த ஆலயத்தை கட்ட முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். திரளான பொருட்களை தேவனுடைய ஆலயத்திற்காக தாவீது சவதரித்து வைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தங்களும் அதற்கான முன்னேற்பாடுகளும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல மாதங்கள் பல வருஷங்கள் கழிந்து இப்பொழுது வந்து நிற்கிறேன், இன்னும் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தமே உங்களை விட்டு மறந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அதற்கு முந்தின வசனத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று வாக்குத்தத்தத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஸோ வாக்குத்தத்தங்கள் என்பது நிறைய நேரங்கள் நாம் நினைக்கிறோம், ஆபிரகாமை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவேளை 25 வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குமோ என்று வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் நினைக்கிறோம். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சில நாளுக்குள்ளே, இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் பெறப்போகிற அந்த வாக்குத்தத்தம் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆமென் இனிமேல் தாமதம் அடைய போகிறதில்லை. இன்னும் சில நாளுக்குள்ளே ஆண்டவர் அதை நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்கள், உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழுந்ததற்கு பின்பு 40 நாட்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். 40 நாட்கள் அவர்களோடு அவர் சம்பாஷித்தார். 40வது நாளில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 10 நாட்கள் இந்த சீஷர்கள் அவருடைய வார்த்தையின்படியே எருசலேமை விட்டு போகாமல் அவர்கள் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இவர்கள் 10 நாளுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சில நாளுக்குள்ளே என்று சொல்லி இருந்தார். அப்ப சில நாள்னா எத்தனை நாள்? வெறும் 10 நாள் தான். 10
குறித்த நாளுக்குள்ளாக வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆமென், அவரை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல், அவருடைய சமூகத்தை விட்டு போகாமல், அவருடைய ஸ்தலத்தை நீங்கள் விட்டு போகாமல், அவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மனுஷனிடத்திலே எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் ஒருவேளை நிறைவேறாமல் போகலாம், ஏமாற்றத்தில் முடியலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்க்குமே ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வீணாக போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு செலவிடுகிற நேரம் வீணாக போகிறதில்லை. அவருக்காக காத்திருக்கிற நாட்கள் விருதாவாக போகிறதில்லை. ஆமென். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக ஆண்டவர் சில நாளுக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஆமென் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் அவர்களிடத்திலே சொன்னார். எல்லாரும் அங்கே வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க துவங்கினார்கள். 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் உபவாசத்தில் இருந்தார்கள்னு வேதத்தில் சொல்லப்படலை. இதனால தான் நிறைய நேரங்களில் எதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களே ஒழிய அங்கே உபவாசத்தில் இல்லை. ஆமென். நிறைய நேரங்களில் தேவைப்படுகிற காரியங்களுக்கு உபவாசம் இருக்காமல் எல்லாவற்றுக்கும் உபவாசம் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். உபவாசம் என்பது மிகவும் அவசியமானது, தேவையானது. அதனுடைய மதிப்பை எவ்வளவேனும் நான் குறைத்து சொல்லவில்லை. உபவாசம் என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே சீஷர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று வசனம் சொல்லப்படவில்லை. பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரே மனம் தேவை. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பது என்றால் என்ன? வேறு எந்த வேலையும் செய்யாமல் இதை மட்டும் கவனித்துக் கொள்வதா? இல்லை. ஆமென். இப்ப பாருங்க, சில நேரங்களில் ஒரு கவலை உங்களுக்குள்ள வரும். ஏதாவது ஒரு கவலை, எதையாவிலும் குறித்த ஒரு சிந்தை. அந்த கவலை என்ன செய்யும்னு சொன்னா, நீங்க வேலை பார்த்தாலும் அவங்க மனதுக்குள்ள இருக்கும். நீங்க வெளியே நடந்து போனாலும் உங்க மனதுக்குள்ள இருக்கும். சிரித்தா கூட உங்க மனதுக்குள்ள அந்த கவலை என்ன செய்யும்? இருக்கும். அது மாறவே மாறாது. இந்த நிலையின் பேர் தான் தரித்திருக்கிற நிலை. அதை விட்டு மாறாத நிலை. நீங்க என்ன செஞ்சாலும் உங்க மனம் அந்த குறிப்பிட்ட காரியத்தோடு ஒன்றி இருப்பது போல நீங்கள் ஜெபத்தில் ஒன்றி இருக்க வேண்டும். வேலை செய்தாலும் மற்றவர்களோடு பேசினா கூட உங்களுக்கு நேரம் இருக்கிற வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறமாக நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை, வாக்குத்தத்தத்தை குறித்த சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாசிக்கலாம் 2 பேதுரு 1:4 வசனம். 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்க, வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாம்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது? மகா மேன்மையும் அருமையானதுமாய் இருக்கிறது என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய நாம் மிகவும் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை உயர்த்தும்படி ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். மாத்திரம் அல்ல, ஆமென், அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலே காருண்யத்தினாலே நம்மை அழைத்தார். ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? தம்முடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். பலவிதமான பாவ பிடிகளிலே, சாப கட்டுகளிலே ஆமென் கட்டப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே, தம்முடைய வெளிச்சத்தினாலே அங்கே இருந்து, கட்டுகளுக்குள்ளே இருந்த நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அர்த்தம் என்ன? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஹல்லேலூயா, நீங்க பரிசுத்தமா வாழுகிறதற்கு, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் வாழுகிறதற்கு தேவைப்படுகிற யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் வாழ வேண்டியதற்கு தேவையான அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது. ஆமென். தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் உண்மையாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய கிருபைகளினால் நிரப்பப்பட்டால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை அவனால் வாழ முடியும். ஆமென். ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த பூமியிலே. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. தேவன் என்றால் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. ஆமென். பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களும் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை எல்லாம் விட்டு ஆமென் துரோகிகளான நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல சற்றேனும் தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் வாழுகிறதற்கு, உண்மையாய் அவருக்கு முன்பாக ஜீவிக்கிறதற்கு ஆமென் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி ஆமென் இந்த உலகம் நம்மை ஒரு பீடிக்கப்பட்ட அல்லது ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களே ஒரு மனுஷனை கட்டி வைக்க விரும்புகிறது. அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து ஆமென் தெய்வீக சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய், பரலோக சுபாவம் உள்ளவர்களாய், பரிசுத்த தேவனுடைய சுபாவம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுபாவம் அல்ல, ஆமென், ஒரு தெய்வீக சுபாவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்த்தது போல இயேசுவின் சுபாவம் ஆமென் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்யமான அவருடைய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட அந்த உயர்வான அனுபவத்தை, உயர்ந்த அந்த திவ்ய சுபாவம் உள்ள அனுபவத்தை பெறுகிறதற்கு வேதத்திலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் என்பது வெறும் நம்மை உயர்த்துவதற்காக, ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல. ஆமென். திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள, அதில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்கு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே. ஆமென். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிற தடை என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான். இது நடக்குமா, இது நடைபெறக்கூடிய சூழ்நிலையே இல்லையே என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிற அந்த யோசனை, அந்த நினைவுகள் தான் வாக்குத்தத்தம் நடைபெற முடியாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனுக்கும் வேதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதற்கு ஏற்ற நிலையில் அந்த மனுஷன் இருக்கவே இல்லை. ஆமென். திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாவான் என்று சொன்னபோது, ஆபிரகாமை குறித்து சொன்னபோது, அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அவனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆமென். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். இவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆமென், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்லி அவனிடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பக்கூடிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. வாசிக்கலாம். 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பெலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் எண்ண வேண்டும், அதை நீங்கள் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த பூமி தோன்றினது முதல் ஒருத்தவங்க கூட, ஒரு மனுஷங்க கூட, நான் ஆண்டவருக்கு காத்திருந்ததுனால நான் கைவிடப்பட்டு போனேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவருக்கு காத்திருந்து நான் என் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தான் பார்த்தேன்னு சொன்ன மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். காத்திருக்க பெலன் பெருகிக்கிட்டே இருக்கும். காத்திருக்க புதிய புதிய காரியங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கும். காத்திருக்க புரியும், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு புரிய துவங்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் காத்திருக்கிற நேரம் ஒரு வீணான நேரம் அல்ல. நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மம்ரேயின் சமபூமியிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது 3 புருஷர்கள் அவனை சந்திக்க வருவது போல ஆண்டவர் தரிசனமானார். அவர்களுக்காக இவன் போஜனம் செய்து வைத்தான். அதை அவர்கள் சாப்பிடும்போது, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். சாராள் இப்படி ஒரு குழந்தை பெறுவாள், நீ இப்படி ஒரு பிள்ளை பெறுவாய் என்று அவர்கள் சொன்னபோது உள்ளே இருந்து சாராள் இதை கேட்டு நகைத்தாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஏனென்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நடைபெறும், நிறைவேறும் என்கிறதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் சாராளுக்கும் இல்லை, ஆபிரகாமுக்கும் இல்லை. அவர்கள் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். சாராளினுடைய கற்பம் செத்து போனது, ஆபிரகாமினுடைய சரீரம் செத்து போனது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை கேட்டு அவளுக்கு சிரிப்பு, நகைப்பு தான் வந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதையை கூட உங்களுக்கும் அநேக கேள்விகள் உடையதா இருக்கலாம். ஆமென். இதெல்லாம் நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி உடையதா இருக்கலாம். ஆனால் ஆமென், இன்னும் சில நாளுக்குள்ளே வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இன்னும் சில நாளுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதை உங்களுடைய கண்களும் பார்க்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆமென் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சாராள் என்ன செய்தாள் என்று சொன்னால், ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவு எப்படியோ அப்படித்தான் வெளிப்புறத்தில் நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். ஆமென். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்று நீங்கள் நம்புங்கள். ஆமென். உங்களுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளும் குடும்ப பின்னணியங்களும் அதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், அதற்கான சாத்திய கூறுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வார்த்தை தந்தவர், சொன்னவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு சொன்னவர் ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்ல உங்களோடு சொன்னது. ஆமென். தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை பற்றி வேதத்தில் தியானிப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை தியானிக்க முடியும். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவராகவே அவர் தம்மை காண்பித்திருக்கிறார். ஒருபோதும் அவர் பொய்யுரைக்கிற தெய்வம் அல்ல. உங்களோடு பேசின, உங்களை நம்ப பண்ணின காரியங்களை குறித்து அவர் ஒருபோதும் ஆமென் கடமை இல்லாதவராக அவர் இருக்கிறதில்லை. வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் வாசித்த நாளிலே ஆமென் வாசிக்கும் போது உங்களை சில வசனங்களை நம்ப பண்ணினார். ஆமென். சாத்தியங்கள் இல்லாத போதிலும் உங்களை நம்ப பண்ணினார். அந்த வசனத்தில் உங்களை நிறுத்தி சிந்திக்க வைத்தார். காரணம் என்ன? ஆமென். அந்த வசனத்தை உங்களை நம்ப பண்ணுகிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, உங்களை வசனத்தை நம்ப பண்ணுகிற வேலை. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகளை எனக்காக நீர் நினைத்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். நான் நம்பல, ஆனா என்னை நம்ப பண்ணுனீங்க. நீங்க வாசிக்கும் போது நீங்க நம்பல, உங்களை நம்ப பண்ணினார். நீங்க நம்பல, உங்களை நம்ப பண்ணினார். ஹல்லேலூயா. வசனத்தை நீங்களாக அல்ல நம்பினது, உங்களை நம்ப பண்ணினார். எந்த வசனத்தை உங்களை நம்ப பண்ணினாரோ அதே வசனத்தை உங்களுக்காக நிறைவேற்றி அவர் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிரூபிக்கத்தான் போகிறார். ஹல்லேலூயா. என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை எனக்காக நீர் நினைத்தருளும், அதுதான் எனக்கு சிறுமையில் ஆறுதல் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதே விசுவாசத்தின் அதிகாரத்திலே 18-19 வசனங்கள் சொல்லுகிறது. ஆமென். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். 18-19 வசனங்கள். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலே என்ன சொல்லி இருந்தார் என்று சொன்னால், ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடே சொல்லி இருந்தார். ஆனால் ஈசாக்கையே எந்த மனிதன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்தாரோ அவனையே ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமின் இடத்தில் கேட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி. அதனால நமக்கு தெரியுது ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்க போகிறார் என்று. ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியாது. ஆண்டவர் சோதிக்க போகிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் கேட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப, ஈசாக்கை எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அதாவது நான் அறுத்து துண்டம் துண்டமா போட்டா கூட அவனை திரும்பவும் மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு தேவனை நான் நம்புகிறேன் என்று ஆபிரகாம் விசுவாசித்திருந்தான். அதைத்தான் அவன் எண்ணினான், அதைத்தான் அவன் நினைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப கலங்கி போயிருந்தான்,
ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு இருந்தான். ஐயோ, என் மகனை நான் இழக்க போறேனே. அப்படியெல்லாம் ஆபிரகாம் செய்யவே இல்லை. ஆமென். அப்படி செய்யலைன்னு வேதமே சொல்லுது. பாருங்க, என்னன்னா மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஈசாக்கை கூட்டி கொண்டு போகும்போது கையை பிடித்து ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறான். விறகையும் தூக்கி அவன் தலை மேல தான் வைத்திருக்கிறான். அவனை கூட்டி கொண்டு போகும்போது பலிக்கு ஆடு எங்கே? மகனை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவனிடத்துல சொல்லுகிறான், கவலையோடலாம் இல்லை. ஆபிரகாமினுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய குமாரன் மரித்தாலும், ஒருவேளை என்னுடைய குமாரனுடைய ஜீவன் இல்லாமல் போனாலும், மறுபடியும் வெட்டப்பட்ட துண்டங்கள் ஆக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து என் குமாரனை மறுபடியும் ஆண்டவரால் தர முடியும் என்கிற நம்பிக்கையில் தான், விசுவாசத்தில் தான் அதை செய்கிறதற்கு ஆபிரகாம் துணிந்தான். எங்க இருந்து இந்த விசுவாசம் வந்துச்சு? எங்க இருந்து ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு பைத்தியமான ஒரு விசுவாசம் வந்தது? நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு 100 வயது. அவனுடைய சரீரத்திலே குழந்தை பெறக்கூடிய எந்த ஒரு சாத்தியதையும், எந்த ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. சாராளுக்கும் அதே நிலைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தேவனால் ஒரு பிள்ளையை தர முடியும் என்றால், அவன் மரித்து போனாலும், அவன் வெட்டி துண்டங்களாக்கப்பட்டாலும், மறுபடியும் அவனை உயிர்ப்பித்து தருவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தா நல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும். நம்பினா நல்ல ஆண்டவரை நம்பணும். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆமென். கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை, அவருக்காக நிற்கிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பதட்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். இனி ஒரு நம்பிக்கை இல்லை என்ற நிலை நமக்கு வரலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வசனத்தை நம்ப பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:13 நீங்க வாசித்து பார்த்தால், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றது எப்படி? விசுவாசத்தினாலே. தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் தான் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யாக்கோபு எழுதின நிருபம் 1:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதாவது சோதனையை சகிக்கிற மனுஷன். எதற்கு சோதனை? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு முன்பாக சோதனை வரத்தான் செய்யும். நிச்சயமா வரும், சோதனைகள் வரும். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம கடந்து தான் வரணும். ஆமென். மனுஷருடைய நிந்தைகளை கடந்து தான் வரணும். அதெல்லாம் ஒரு படி, விசுவாசத்தின் படி. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பின்னிட்டு போக முடியாது, போக விடவும் மாட்டார். ஹல்லேலூயா. போக விடவும் மாட்டார். அப்போ இந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆமென். இந்த சோதனையெல்லாம் ஒரு மனுஷனை என்னவா மாற்றும் அப்படின்னா, இன்னும் ஒரு கனமுள்ள விசுவாசியாய் அவனை மாற்றும், இன்னும் வைராக்கியம் உள்ள விசுவாசியாய் அவனை மாற்றும். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்காக நீங்கள் சோதனையை சகிக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சோதனையை சகிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நிலையை கடந்து வந்தவர்கள் வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் உண்மையுள்ளவராய்த்தான் இருந்தான். அவர்கள் எல்லாம் விட உங்களை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறாரு. உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்க மாட்டாரா? உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தரமாட்டாரா? அவருக்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் கடாட்சிக்க மாட்டாரா? ஆமென். அன்றைக்கு சிரித்த அந்த சாராளையே ஆண்டவர் கடாட்சித்தது உண்மை என்று சொன்னாள். அன்றைக்கு சாராளை கடாட்சித்தது உண்மை என்றால் உங்களை ஆண்டவர் கடாட்சிக்க மாட்டாரா?
ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தரை இன்னும் அதிகமாய் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதனைகள் சில காலம் தான், அது நிரந்தரம் அல்ல. ஆமென். மனிதருடைய நிந்தை ஒரு சில காலம் தான், அது நிரந்தரம் அல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் நிரந்தரமானது. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற விடுதலை நிரந்தரமானது. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற சுகம் நிரந்தரமானது. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற உயர்வு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. ஆமென். தற்காலத்திலே வருகிற இந்த சோதனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்காக நிற்கிறதற்கு என்னை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை குறித்து சாட்சியிடுவதற்கு என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்ததாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், அவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இப்பொழுது நம்முடைய நாவு அறிக்கையை செய்யும் என்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். எந்த மனம் விசுவாசிக்குதோ அந்த மனம் தான் என்ன செய்யும், பேசும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் வெறும் வாயால் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் நம்மை அனுமதிக்காது. ஆனால் நாம் விசுவாசிக்கும் போது, அதை ஆழமாக நம்பும் போது, அதை அறிக்கையிடுகிறதிலே சந்தோஷமாய் நாம் அதை அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நான் ஆராதிக்கிற என் தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிடணும். எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை நாம் அறிக்கையிடணும். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை பெறுகிறதற்கு நமக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ எடுத்தோம் உடனே நமக்கு ஆண்டவர் தந்து விடுவார் என்கிற நிலை அல்ல. பொறுமை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஆமென் என் பிதாவின் இடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென். நாம் போன உடனே உங்களுக்கு கிடைத்திரும்னு சொல்லல. ஆமென். நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? காத்திருக்கணும். ஒரு மனமா காத்திருக்கணும். ஆமென். ஜெபத்தோடையும் வேண்டுதலோடையும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அந்த பொறுமை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெறணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தம் செய்யாமல் வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்கிற நினைவு தவறானதாக இருக்கிறது. மோசேயின் இடத்திலே சில ஜனங்கள் வந்து அவனிடத்திலே போராடினார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் இப்பொழுதே ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தை பெற போகிறோம், அப்படி நாங்கள் மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மோசே சொன்னார், இல்லை, நீங்கள் இப்பொழுது போகக்கூடாது, அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்காது, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முதுகு காட்டிடுவீங்க, உங்களுக்கு அது தோல்வியா முடியும் அப்படின்னு மோசே சொன்னான். அவர்கள் அதை கேட்கல. இல்லை, நாங்கள் இப்பொழுதே வாக்குத்தத்தத்தை பெற போறோம் அப்படின்னு சொல்லி மலை ஏற போறோம்னு சொல்லி அவர்கள் போய் தோல்வி அடைந்தவர்களாய் திரும்பினார்கள். வாக்குத்தத்தத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே தான் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார்.
அப்படி அந்த வார்த்தையை, ஆண்டவருடைய அந்த வாக்கை நாம் பெறுவதற்கு நாம் இருக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் உண்டு. அதுதான் நம்ம ஜெபம் பண்ணுகிற இடம், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நம்ம மேலே கடந்து வரும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த அந்த வீட்டிலே பெருங்காற்று முழக்கம் அடிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே உள்ளே இறங்கினார். அந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் அமர்ந்திருந்த அந்த வீட்டிலே ஆண்டவர் வந்தார். அவருங்க வேற ஒன்றும் செய்யல, அவங்க உட்கார்ந்து இருந்தார்கள். ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, ஆண்டவரை தியானிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, வசனத்தை தியானம் பண்ணாங்க. பேதுரு எழுந்து வேத வசனத்திலிருந்து வார்த்தைகளை பேசினாரு, வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஜெபம் மட்டும் இல்லை, வேத தியானம் இருக்கிறது அதற்குள்ளே. குறைகளை நிறைவு செய்கிறாங்க. என்ன பண்றாங்க? 12 பேருக்கு 11 சீஷர்கள் தான் இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு நபரை சீட்டு போட்டு தெரிந்தெடுத்து அந்த 12 பேரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே 12 பேரை கொண்டு வருகிறது. எதை காண்பிக்கிறது என்றால் குறைவுகளை நிறைவு செய்கிறார்கள். வாக்குத்தத்தத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது ஏதோ நம்ம காத்திருக்கிறோம் இல்லை, வாக்குத்தத்தத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது ஜெபம் பண்ணணும், ஒருமனமா இருக்கணும், வசனத்தை தியானிக்கணும், குறைகளை நிறைவாக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகளுக்கு இருக்கும், அதெல்லாம் நிறைவு பண்ணணும், அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அடுத்து அமர்ந்து இருக்கணும் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்காக. அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது வெளியே பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பண்டிகைக்கு அவங்க போகலை, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அமர்ந்திருந்த அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திருங்க, உட்கார்ந்திருங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அவருக்கு தெரியும். அவருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். தம்முடைய பரிசுத்த ஆவியை அந்த மேல் வீட்டறையிலே வல்லமையோடு ஆண்டவர் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே ஒரு சிலருக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலருக்கு மட்டும் ஆங்காங்கே பொழிந்தருளப்பட்டார், தேவைக்கு மாத்திரம். அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர்களோடு இருக்கிறது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்மிடத்திலே வந்த பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி கிரியை செய்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்கிறவராக, தேற்றவாளனாக அவர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை குறித்து பேசுகிறேன். இப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த அந்த சமயத்திலே எந்த காரியத்தை அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரோ அதை சில நாளுக்குள்ளே அவர்களுக்கு தேவன் தந்து அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுக்கு பொறுமையோடு அவர்கள் அதை காத்திருந்தார்கள். சோ பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு ஓட்டம் உள்ளவர்களாய் அல்ல, பொறுமையோடு ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். நீங்கள் அல்ல நிறைவேற்றுகிறது, கர்த்தர் தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். சில நேரங்கள் நமக்கு தெரிந்த முயற்சிகளை செய்வோம், அதெல்லாம் தோல்வியில போய் முடியும். அப்படி அல்ல, வாக்குத்தத்தம் தந்தவர் அவர் என்று சொன்னால் நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை உண்மையாக தேட வேண்டும், ஒரு மனதோடு இருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். குறைகளை நிவர்த்தி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியாய் இராதேயுங்கள். வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியாய் இராதேயுங்கள். நிறைய நேரங்களில் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தந்து பல வருஷங்கள் ஆனதுனால, பல மாதங்கள் ஆனதுனால அதில் ஒரு அசதி, ஒரு சோர்வு நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஒரு தளர்வு நமக்கு வந்து விடுகிறது. இத்தனை நாட்கள் நான் காத்திருக்கிறேனே என்கிற ஒரு தளர்வு வந்து விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள், அதை நாம் வாசிக்கலாம். அந்த 3 வசனங்களையும் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி
நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுடைய கிரியைகளை, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்கிற ஊழியங்களை, செய்து வருகிற அந்த ஊழியங்களை, அது மாத்திரமல்ல தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீரை, ஆண்டவருடைய நாமத்தினால வருகிறவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பலனை அவர்கள் அடைந்து தீராமல் போகிறதில்லைன்னு இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்காக வருகிற ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீர் கூட அந்த பலனை கூட நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். அதனால நீங்கள் அசதி உள்ளவர்களாயிராமல், சோர்வுள்ளவர்களாயிராமல், தளர்வுள்ளவர்களாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பின்பற்றுகிறதற்கு நீடிய பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. அப்படி நீடிய பொறுமை என்பது என்ன? பொறுமையும் தாண்டின ஒரு நிலை. ஆமென். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நீடிய பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஆமென். உங்களை சுற்றிலும் பெருங்காற்றை போல பிரச்சனைகள் அலை அலையாய் உங்களை அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீடிய பொறுமையுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. அவருடைய இரட்சிப்பு வெளிப்படுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை அவர் செய்யாமல் போகிறதே இல்லை. அவர் உண்மை உள்ளவர். உண்மை என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி நம்மை சுத்தம் பண்ண வேண்டும், பரிசுத்தம் பண்ண வேண்டும். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூடாமல் இருக்கிற அசூசிகள் நம்மை விட்டு அகல வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இப்படிப்பட்டவைகளாய், இப்படி உயர்ந்தவைகளாய், கனமுள்ளவைகளாய் இருக்கிறபடியினாலே, ஆமென், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும், அழுக்கும், பாவமும் நீங்க, அக்கிரமங்களும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2 விஷயம் இந்த வசனத்திலிருந்து. 1, ஆமென், நீ பாவத்தோட அழுக்கோட இருக்கிறதுனால வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. பதிலாக என்ன சொல்லுகிறார்? ஆமென், உங்களை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பிசாசு தான் நம்மை இருளில் உட்கார வைப்பான். பிசாசு தான் நம்மை இருளில், பாவத்தில், அக்கிரமத்தில், அந்த பாவ கட்டுகளையே நம்மை சிந்திக்க வைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த வசனத்தில் பாருங்க, நம்மை சுத்திகரித்து கொண்டு, பாவமாய் இருக்கிறது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனநிலையில் சரியில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். உங்களை சுத்திகரிக்கணும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினாலே
கழுவும், என்னை சுத்திகரியும், என்னுடைய சிந்தனைகளை சுத்திகரியும், என்னுடைய நினைவுகளை சுத்திகரியும். அந்த வல்லமையுள்ள ரத்தம் என் மேல் இறங்கி வரட்டும். என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கே சொந்தம், நான் உமக்கே சொந்தம், நான் உமக்கே சொந்தம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நீங்கள் கதறும் போது ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கழுவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்திற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, எந்த சாபத்திற்கும் உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஆமென். நான் பாவம் செய்ததினால் ஆண்டவர் எனக்கு தந்த வசனம் நிறைவேறாமல் போயிற்று என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டு வருகிறது சத்துரு. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நீங்கள் எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறதுல கவனம் செலுத்துங்க. பரிசுத்தமாகிறதுல நீங்க கவனம் செலுத்த வாக்குத்தத்தம் தானா நிறைவேறும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இங்கேயும் பாருங்க, பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்லி இருக்கலாம், நீங்க பரிசுத்தமா இல்லாததுனால நான் அற்புதங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு உங்களை சுத்திகரிங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாமல் இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா அழுக்குகளும் இயேசுவின் நாமத்தினாலே நம்மை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். 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 நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. ஆமென். பரிசுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. ரபனா சம்தாரா ஹதூடா நஹண்டயா லிமாண்டா கபரு சண்டா ஹதீசி அண்டகா. பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இல்லை என்று அவருக்குள் இல்லை. ஆமென். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருக்குள்ள இல்லை என்று இல்லை, ஆம்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ் அப்படின்னு சொல்லுகிறாரு. உங்களுக்கான வாக்குத்தத்தத்திற்கு ஆம், ஆமென், அப்படியே நடைபெறட்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த சந்தேகங்கள் உங்களை விட்டு மாறுவதாக. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பிடிப்பில்லாத தன்மைகள் இந்த ஆராதனை வேளையில் மாறுவதாக. அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அவர் வசனத்தை நிறைவேற்றுகிற நாளில் உங்களுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சி, ஒரு சிரிப்பு உண்டாகும், ஒரு நகைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்க வாழ்க்கை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய சூழ்நிலை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களிடத்தில் இல்லாத ஒன்று உங்களுடைய கரத்திலே வரும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய பதவி மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய ஆடை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய வார்த்தை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய அதிகாரம் மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்களுடைய பார்வை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற விதங்கள் மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது இன்னும் அதிகமாக ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிற நிலை உண்டாகும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது கர்த்தர் பலமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை குறித்த சந்தேகங்கள் என்னை விட்டு வெளியேறுவதாக.
ஹல்லேலூயா, thank you Jesus. அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த பிரசங்க பகுதியை முடிவு செய்ய விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினாலே வருகிற நீதி. ஹல்லேலூயா, விசுவாசத்தினாலே வருகிற நீதி. ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 4:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம். ஆமென். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 15:6 நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையிலே ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்குறதற்கு நம்ம என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்க வேண்டும். நம்ம பணம் கொடுத்தால் அவர்கள் பொருளை தருகிறார்கள். எந்த கடையிலையும் யாரும் போய் சும்மா பொருட்களை என்ன செய்கிறது இல்லை, வாங்குறது இல்லை. என்ன சொன்னா, அதற்கு மாற்றாக நம்ம ஒன்றை கொடுக்க வேண்டும். அந்த பொருளுக்கான பணத்தை, அதற்கான தொகையை கொடுத்தால் மட்டுமே அந்த பொருளை நமக்கு என்ன செய்வார்கள்? தருவார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதற்கு கிரயமாக கொடுக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? விசுவாசம் தான் இருந்துச்சு. ஆண்டவர் எதிர்பார்த்ததும் அதுதான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன், அதாவது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தத்திற்கு பதிலாக ஆபிரகாம் கொடுக்கிறதற்கு வேற ஒன்றும் இல்லை, அவன் விசுவாசித்தான். அவ்வளவுதான், அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அதை ஆண்டவர் நீதியாக எண்ணிக்கொள்ளுவார். ஆமென். சிலர் விசுவாசத்தோடு சேர்ந்து வேறு ஏதாகிலும் காரியத்தை கூட சேர்ந்து நீங்க செய்யலாம், தவறில்லை. ஆனா நீங்க நிச்சயமாக விசுவாசிக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:13 விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் அது கிடைத்தது. ஆமென். விசுவாசத்தினால் வருகிற நீதி. அதனால தான் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க முடிந்தது. இன்றைக்கும் உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு விசுவாசம் என்கிற கிரயமே போதுமானதாக இருக்கிறது. அதுவே போதும். உங்க விசுவாசமே போதும். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்றத விசுவாசம். நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆமென். நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைனா ஆண்டவர் தருவார் அப்படின்றது பேரு நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் தந்தார் அப்படின்னாலுமே அது கடந்த காலம். ஆனா விசுவாசம்னா என்னன்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். இப்போ எனக்கு தந்திருக்கிறார், இப்போ எனக்கு தந்திருக்கிறார். என்னோட பிரச்சனை மாறலையே, பரவாயில்ல. விசுவாசத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார், வியாதியை மாற்றி இருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? விசுவாசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி வெளிப்படும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனமாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கென்று நீர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறீர். அந்த நிறைவேற்றுகிற அந்த காலத்தை அறிந்து சரியாய் செயல்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர், விசுவாசத்தை கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல. வேத புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த திமிர்வாதமான அந்த மனுஷனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசிக்க
முடியாது. ஆனால் சுற்றி அவனை தூக்கிட்டு வந்த 4 பேருக்கு ஆண்டவர் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு அவர்கள் விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்க முடியும். அன்றைக்கு செங்கடலுக்கு அல்ல விசுவாசம், மோசேக்கு இருந்தது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா உங்க விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணி, உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை திருப்பி அவர்களை பார்த்தார். அவர் திரளான ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த 4 பேருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையை கவர்ந்து இழுத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையை கவர்ந்து இழுக்கிறதா? அவர் உங்களை பார்க்கிற வண்ணமாய் விசுவாசம் இருக்கிறதா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்தை என்றவரை வர்த்திக்க பண்ணும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியமாயிருக்கிறதே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக, எங்களுடைய ஆராதனையிலே நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசி இருக்கிறீர், இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாய், அசதி இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உற்சாகமாய், அசதி இல்லாமல் ஆண்டவரே விசுவாசத்தோட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, நீர் நம்ப பண்ணின வசனத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திற்கான தளர்வுகள், வாக்குத்தத்தத்தை குறித்த ஆண்டவரே சோர்வுகள் எல்லாம் இந்த ஆராதனையில் மாறினதற்காக நன்றி. மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில நாளிலே நீர் நிறைவேற்றி தரப்போகிற காரியங்களுக்காக நன்றி. ஒரு மனமாய் இருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து குறைவுகளை நிறைவாக்கி வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இல்லே பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அவர்கள் எல்லாமே அறியணுமே ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய நாமத்தை அவர்களும் உயர்த்தணுமே ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பாவ வாழ்க்கைகள் மாறணுமே, பரலோக மார்க்கத்திற்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்கள் நடத்தப்படணுமே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் சந்திக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆண்டவரை தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறார்கள், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய குடும்பங்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.